Taste the Daily. 12ஆம் வகுப்பு மாணவியை ஆசை வார்த்தை கூறி காதலிப்பதாக தெரிவித்து பிறகு கல்யாணம் செய்வதாக கூறி ஏமாற்றி கர்ப்பமாக்கிய 24 வயது மதிக்கத்தக்க அபிஷேக் என்கிற இளைஞர் மீது புகார் அளித்து 5 நாட்கள் கடக்கப் போகிறது. இன்னும் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்று பெற்றோரும் உறவினரும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடினால் மட்டுமே வழக்கு பதிவு செய்வதும் குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இயங்கி வரக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அதே பள்ளியில் இருக்கக்கூடிய 3 ஆசிரியர்களே கழிப்பறையில் வைத்து சிதைத்திருக்கிறார்கள். பாலியல் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவிக்கு வேலியே பயிரை மேய்ந்த அந்த சம்பவத்தினுடைய ரணம் அடங்குவதற்குள்ளாக அன்றைய தினமே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருவரை அபிஷேக் என்கிற 24 வயது மதிக்கத்தக்க தனியார் நிறுவன ஊழியராக பணியாற்றி வரக்கூடிய அந்த இளைஞர் இந்த மாணவியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஏமாற்றி பிறகு மாணவியை கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்து கொள்வதாக கூறி திருமணமும் செய்து கொள்ளாமல் மாணவியை நடுத்தெருவில் விட்டு சென்றிருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்து உறுதி செய்த பெற்றோர்கள் காவல் நிலையத்தில், குறிப்பாக அரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். கடந்த 5ஆம் தேதி புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்வதற்கு கூட முடியாமல் வழக்கு மட்டும் பெயரளவிற்கு காலம் கடந்து பதிவு செய்துவிட்டு காலம் தாழ்த்தி வருவதாக பெற்றோரும் உறவினரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, கர்ப்பமாக்கப்பட்டிருக்கிறார். குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை மீறி இவர்கள் திருமணம் செய்வதாக கூறி மோசடி செய்து அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்த அபிஷேக் மீது இன்னும் ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை? மீண்டும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினால்தான் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்வார்களா என்று பெற்றோர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தமிழகத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 37 நாட்களில் தமிழகம் முழுவதும் பார்க்கிற போது 103க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தது. இன்றைக்கு 110 தாண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் இந்த 38 நாட்களில் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று 35க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதே போன்று நகைக்காக பணத்திற்காக மூதாட்டிகளை கூட விட்டு வைக்காமல் பாலியல் வன்கொடுமை வெறியாட்டத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அரங்கேறி வரக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவல குரலாக இருக்கிறது. அருள்.